நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் வந்து ராஷ்டிர பாஷாவில் வரக்கூடிய நியூ சிலபஸ் ஹிந்தி பிரச்சார் வாகினி பார்ட் 3 இதில் வரக்கூடிய கத்திய, அதாவது பார்ட் 7 இது இப்போது 6th லெசன் வந்து போட்டிருந்தேன் இதுக்கு முன்னே. இப்போ வந்துட்டு நான் வந்து மைம் கித்தூர் நஹி தூங்கி, நான் கித்தூரை தரமாட்டேன் அப்படிங்கிற பாடத்தில் வரக்கூடிய கட்டின் சப்தார்த் அது வந்து சொல்லிட்டு வர்றேன், நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ரியாஷத் அப்படின்னா சமஸ்தானம், ஷதாப்தி நூற்றாண்டு, ராஜ்காஜ் அரசு பணிகள் அதாவது ராயல் அஃபேர்ஸ், பேஷ்வா தலைவன், ஆக்ஞா பத்ர் ஆணை கடிதம், கோத் லேனா தத்தெடுத்தல், கத்தி சிம்மாசனம், பஹானா சாக்குப்போக்கு அல்லது பொய்க்காரணம், யுவராஜ் இளவரசன், இன்கார் மறுத்தல், ஆதேஷ் கட்டளை, குஷா கோபம், ஃபாடுனா கிழித்தல், ஃபேங்க் தியா அப்படின்னா வீசி எறிந்தார், கர்ஜ்னா அலறுதல் கர்ஜனை பண்ணுதல், குலாம் அடிமை, பரிணாம் விளைவு, சாம்னா கர்னா போட்டியிட, பஹாதுரி தைரியம், கமாசான் பயங்கரமான, லடாயி போர் சண்டை, எந்த அர்த்தத்தினாலும் எடுத்துக்கலாம். யுத்து அது வந்தாலும் போர் தான் அர்த்தம். மாரா கயா கொல்லப்பட்டான், பரேஷான் கவலை, கேர்லியா சுற்றி வளைத்தல், தொப்பேங் பீரங்கிகள், மாத்ரு பூமி தாய்நாடு, பிரான் உயிர், குப்து மார்க் ரகசிய வழி, ஸ்வர்க்வாஸ் அப்படின்னா மரணம் அடைதல், ஸ்வதந்திரதா சுதந்திரம், பலிதான் தியாகம். அதாவது இதில் நான் வந்து கதையோட ஹிண்ட்ஸ் வந்து இப்போ கொடுத்துட்றேன், அப்போ தமிழில் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஹிந்தி டு தமிழ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் என்னென்னா ஒரு விசேஷம், இப்போ கர்நாடகத்தில் வந்து கித்தூர் அப்படிங்கிற பெயரில் ஒரு சிறிய ரியாசத் சமஸ்தானம் வந்து இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் மல்லசர்ஜ் அப்படிங்கிற ஒருத்தர் ராஜாவோட பேர், அவர் வந்து ஆட்சி செய்து வந்தார். ராஜா வந்து வயதாயிருச்சு அவருக்கு, ஆகையால் வந்து அந்த அரசியல் பணிகளெல்லாம் அவருடைய மனைவி சென்னம்மாவுடைய மேற்பார்வையில் வந்து நடத்தி வந்தார். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ராஜா மரணமடைந்து விட்டார். அப்பொழுது இளவரசர் ருத்ரஷர்க் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பாரதத்தில் தன்னுடைய நாட்டை வந்து விரிவுபடுத்துவதில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்துறது, 2 ராஜாவுக்கு இடையில் சண்டை மூட்டுறது. ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க தன் பக்கம் எடுத்துட்டு இன்னொருத்தரை வந்து தோற்கடிக்கிறது. அதே மாதிரி மந்திரிகளோட பேச்செல்லாம் கேட்டு இப்போ ருத்ரசர்ஜ்பி என்ன அவரும் வந்து மகாராஷ்டிரத்தில் தலைவன், அவருக்கு எதிராக அவரை எதிர்த்துட்டு ஆங்கிலேயர்களில் போய் சேர்ந்துருவார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கித்தூரில் வந்து ஆங்கிலேயர் சேனை வந்து வசிக்க தொடங்குது. இந்த சேனையோட செலவு ஃபுல்லாகவே யார் எடுத்துக்கிறாங்கிற ருத்ரஷர்ஜ் அவர் தான் வந்து கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து அந்த ராணி சென்னம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அதனால் அமைதியாக இருக்கிறாங்க. இதற்கு இடையில் வந்து அந்த ருத்ரஷர்ஜ் அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு எந்த குழந்தையுமே இல்லை. ஆகையால் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ருத்ரஷர்க் மரணம் அடைந்து விட்டார். அப்போது ராணி சென்னம்மா வந்து அந்த குழந்தையே வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அரசு பணிகளெல்லாம் வந்து நடத்த தொடங்குறாங்க. அப்போது ஆங்கிலேயர்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கித்தூரை வந்து தன்னோட ராஜ்யத்தோட சேர்த்துக்க வந்து விரும்பி இருந்தாங்க.
அப்போது அந்த இளவரசர் தத்தெடுத்திருந்த குழந்தை. அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து அனுமதிக்கிறதில்ல. அந்த தத்தெடுத்த குழந்தை அப்படிங்கிறனால அந்த சிறுவனை வந்து ராஜாவாக கொள்வதற்கு மறுக்கிறார்கள். ராணிக்கு கட்டளை கொடுக்குறாங்க, நீ கித்தூரை விட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி சென்னம்மா என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயருடைய இந்த பேச்சை வந்து கேட்டோன்னே கோபம் வந்துடுது. அப்போது அந்த ராணி சொல்கிறாங்க, ஆங்கிலேயர் இடத்துல சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த ஆர்டர் லெட்டரை வந்து என்ன பண்ணுறாங்க, கிழிச்சு வீசிடுவாங்க. அவங்க வந்து அப்புறம் திரும்ப என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கோபத்தோட கர்ஜனையோட சொல்கிறாங்க, ஆங்கிலேயர் யார், நம்மளுக்கு வந்து கட்டளை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து என்னோட கித்தூரை வந்து விட மாட்டேன். அது வந்து கித்தூர் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயர்களுடைய அடிமை கிடையாது அப்படிம்பாங்க. ராணி சென்னம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை நல்லா தெரிந்து கொண்டிருந்தார்கள். இதனுடைய விளைவு என்னவாகும், அவங்களை எதிர்த்தா இதனோட விளைவு என்னவாகும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவங்க வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்ப்பதற்காக தன்னுடைய சேனையை வந்து தயார் செய்ய தொடங்கினார். நவம்பர் 20 நவம்பர் 1824 20 நவம்பர் 1824 1824 அந்த ஆங்கிலேயர் சேனை வந்து கித்தூர் வந்து சுற்றி வளைச்சு கொள்ளுவாங்க. அப்போது ராணி வந்து ரொம்ப தைரியத்தோட அவங்கள வந்து எதிர்த்து போரிடுவாங்க. ரெண்டு பக்கமே ரொம்ப பயங்கரமான ஒரு சண்டை நடந்தது. அப்போது அந்த ஆங்கிலேய சேனாதிபதி, அவர் பேர் தேக்ரே, இந்த யுத்தத்தில் வந்து கொல்லப்பட்டார். அப்போது ஆங்கிலேயர் சேனைக்கு வந்து எல்லாமே ஓடி போயிடுவாங்க. அப்போது சேனாதிபதியோடைய மரணத்தை கேட்டு ஆங்கிலேயர்கள் ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டாங்க. அவர் ஒரு பெரிய சேனையை எடுத்துக்கொண்டு கித்தூரை மீண்டும் வந்து என்ன பண்ணுறாரு, சுற்றி வளைத்து கொண்டார். ராணி சென்னம்மா வந்து மீண்டும் போர்க்களத்தில் வந்து மீண்டும் வந்து குதிக்கிறாங்க. எப்படியாவது நம்ம கித்தூரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆங்கிலேயர் இடத்துல பெரிய பெரிய பீரங்கிகை இருந்தது. அப்போ கித்தூர் சேனை வந்து அவங்களோட சமமாக போட்டி போட முடியவில்லை. இருந்தாலும் கித்தூர்க்கே இளைஞர்கள் வந்து தன்னுடைய தாய்நாட்டிற்காக உயிரையே கொடுத்துருவாங்க. அப்போது ராணி சென்னம்மா ஒரு மறைமுகமான ஒரு வழி, அதில் வந்து ஒரு சேனையுடைய ஒரு பார்ட்டை தன்னோட எடுத்துக்கொண்டு வெளியே போய் கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து ராணியை கைது செய்திருவாங்க. கைது செய்யும் போதே ராணி சென்னம்மா வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. ராணி சென்னம்மா வந்து சுதந்திரத்திற்காக தன்னை வந்து தியாகம் செய்து நல்ல ஒரு அமரத்துவம், அதாவது அமர் அப்படின்னா நிலையா புகழை வந்து பெற்றுவிட்டார்கள். இப்போது இந்த சாப்டரில் வந்து நான் ஹிந்தி டு தமிழ் அந்த லெசன் பாடம் ஃபுல்லாக போட்டு வரேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். தென் நெக்ஸ்ட் வந்து அதனுடைய சாராம்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது ஒரு மொழியை வந்து படிக்கும்போது நம்ம நல்லா புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்போ தான் நமக்கு யூஸ் ஆகும். சும்மா சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறது வந்து யூஸ் கிடையாது. நான் எல்லா பார்ட்லேயும் நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நம்ம படித்தேங்கிறதுக்கு ஒரு ஆதாரம், கண்டிப்பாக அது வேணும். பட் நமக்கு வந்து இந்த ஹிந்தி நல்லா புரிஞ்சிருக்கமா, நமக்கு பேச தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் போனால் ஹிந்தியில் கேட்டால் நம்மளால் சொல்ல முடியுமா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கஷ்டமாக தான் இருக்கும். எதுவுமே கஷ்டப்படாமல் வந்து எதுவுமே நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், கஷ்டப்பட்டு படிங்க. ஒரு கதையை 4 தடவைக்கு 5 தடவை கேளுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. நம்மளோட எய்ம் சர்டிஃபிகேட் வாங்குறது மட்டும் கிடையாது, போய் எக்ஸாம் எழுதணும். பெருமையாக சொல்லிக்கலாம், நான் நெட் எக்ஸாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அது ரொம்ப பெருமை தான். பட் எந்த அளவுக்கு அது நமக்கு யூஸ் ஆகுது அதை முதல் புரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகத்தில் கித்தூர் என்ற பெயருடைய ஒரு சோட்டி சி சிறிய ரியாசத் சமஸ்தானம் இருந்தது.
19वीं शताब्दी में 19ஆம் நூற்றாண்டில் வஹாங் அங்கே மல்லசர்ஜ் என்ற பெயருடைய ஏக் ராஜா ஒரு அரசர் ராஜ் கர்த்தேத்தே ஆட்சி செய்து வந்தார். ராஜா காஃபி பூடே ஹோ கயே தே. ராஜா வயதாகி விட்டது. ராஜாவிற்கு முதுமை ஏற்பட்டு விட்டது. இஸ்லியே ஆகையால் ராஜ்காஜ் அரசு பணிகளை உன்கி ராணி அவருடைய மனைவி சென்னம்மாக்கி தேக் ரேக் மேம் மேற்பார்வையில் சல்தாத்தா நடந்திருந்தது. குச் சமை சில நாட்களுக்கு பாதன பிறகு ராஜா அரசர் தேகாந்த் ஹோகையே மரணமடைந்து விட்டார். தப் அப்பொழுது யுவராஜ் இளவரசன் ருத்ரசர்ஜ் சிங்ஹாசன் பர் பைட்டா சிம்மாசனத்தில் அமர்ந்தார். உன் தினோங் அந்நாட்களில் அங்கிரேஜ் ஆங்கிலேயர்கள் பாரதத்தில் அப்புனா தன்னுடைய ராஜ்யத்தை படானே மேம் விரிவுபடுத்துவதில் லகே ஹுயேத்தே ஈடுபட்டு இருந்தார்கள். அவர் தேசத்துடைய ராஜாவோங்கே ராஜாக்களுக்கு பீச்ன இடையில் ஃபூட் டால்தேத்தே பிளவை உண்டாக்கி இருந்தார்கள். கிசி ஏக்கா பக்ஷ லேக்கர் கிசி யாராவது ஒரு பக்கம் எடுத்துட்டு தூசரேக்கோ ஹரா தேத்தேத்தே தூசரேக்கோன மற்றவனை தோற்கடித்திருந்தார்கள். மந்திரியோங்கி பாத் மந்திரிகளுடைய பாத்னா பேச்சு மான்கர் கேட்டு ராஜா ருத்ரசர்க்பி அந்த ருத்ரசர்ஜு மகாராஷ்டிராவுடைய பேஷ்வான தலைவன் கிலாஃப்ன எதிராக அங்கிரேஜோங்ஸே ஆங்கிலேயர்களுடன் மில் கயா சேர்ந்து விட்டான். இப்பொழுது கித்தூரிலும் அங்கிரேசோங்கி ஆங்கிலேயர்களுடைய சேனை ரஹ்னே லகி இருக்க தொடங்கியது. சேனாக்கா இந்த சேனான சேனையுடைய கர்ச்சுன செலவு ருத்ரசர்ஜ் ஹி தேதாத்தா ருத்ரசர்ஜ் தான் கொடுத்திருந்தார். சப்னா இவையெல்லாம் ராணி சென்னம்மாவிற்கு பசந்த் நஹீதா விருப்பம் இல்லாமல் இருந்தது. லேக்கின் ஆனால் அவர் சுப் ரஹி அமைதியாக இருந்தார். இசி பீச் இதற்கு இடையில் ராஜா ருத்ரசர்ஜ் அந்த ருத்ரசர்ஜ் அப்படிங்கிற ராஜா என்னன்னு பீமார் படுகையா நோய்வாய்ப்பட்டார். உஸ்கே அவருக்கு கோயி சந்தான் நஹீத்தி எந்த குழந்தையும் சந்தான பாக்கியமும் இல்லை. இஸ்லியே ஆகையால் உஸ்னே அவன் ஏக் ஒரு பாலக்கோ குழந்தையை கோத் லேலியா தத்தெடுத்து கொண்டார். குச் தினோங் பாத் சிறிது நாட்களுக்கு பிறகு ருத்ரசர்ஜ்கி மிருத்யு ஹோகயி ருத்ரசர்ஜுடைய மரணம் ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது. தப் அப்பொழுது ராணி சென்னம்மா அவங்க உஸ் பாலக்கோ அந்த சிறுவனை கத்தீப்பர் சிம்மாசனத்தில் பிடாக்கர் அமர வைத்து ராஜ்காஜ் அரசு வேலைகளை சலானே லகி நடத்த தொடங்கினார். அங்கிரேஜ் கிசி ஆங்கிலேயர்கள் ஏதாவது பகானி பொய்க்காரணம் சொல்லி கித்தூரை அப்புனே ராஜ்யமே தன்னுடைய ராஜ்யத்தில் மிலானா சாகத்தே சேர்த்து கொள்ள விரும்பி இருந்தார்கள். யுவராஜ் கோத்லியா பாலக் தா இளவரசன்
கோத்லியான தத்தெடுத்த சிறுவனாக இருந்தான். இஸ்லியே ஆகையால் அங்கிரேசோங்னே ஆங்கிலேயர்கள் பாலக்கோ சிறுவனை ராஜா மான்னேசே ராஜாவாக மான்ன ஏற்றுக்கொள்வதற்கு இன்கார் கர்தியா மறுத்து விட்டார்கள். இன்கார் கர்னான மறுத்தல் அர்த்தம். அவர் ராணிக்கோ மேலும் ராணிக்கு ஆதேஷ் தியா கட்டளை இட்டார்கள். வே கித்தூர் கோ சோட் தேங் நீ கித்தூரை சோடுதேனா விட்டுவிடு அப்படின்னு. ராணி சென்னம்மாக்கோ அங்கிரேசோங்கி ராணி சென்னம்மாவிற்கு ஆங்கிலேயர்களுடைய இஸ் பாத் பர் இந்த விஷயத்தில் படா குஷா ஆயா மிகவும் கோபம் வந்தது. ராணினே ராணி அங்கிரேசோங்கே ஆங்கிலேயர்களுடைய ஆக்ஞா பத்திர அந்த ஆர்டர் லெட்டரை ஃபாடுகர் கிழித்து ஃபேங்க் தியா எரிந்து விட்டார். வே கரஜ்கர் போலே அவர் அலறுதல் கர்ஜனை பண்ணுறது கூச்சலிடுதல் இந்த அர்த்தமெல்லாம் வரும். கூச்சலிட்டு கொண்டு சொன்னார், அங்கிரேஜ் கோன் ஹோதே ஹேங் ஹமே ஆதேஷ் தேனே வாலே அதாவது நமக்கு கட்டளை கொடுக்கக்கூடிய ஹமே நமக்கு ஆதேஷ்னா கட்டளை தேனே வாலே கொடுப்பதற்கு ஆங்கிலேயர்கள் கோன் ஹோதே ஹை ஆங்கிலேயர் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்புனா கித்தூர் என்னுடைய கித்தூரை கபி நகி ஒரு பொழுதும் தூங்கி தரமாட்டேன். கித்தூர் அங்கிரேசோங்கா குலாம் நகிகை கித்தூர் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை இல்லை. ராணி சென்னம்மா யபாத் ராணி சென்னம்மா யபாத்னா இந்த விஷயத்தை அச்சி தரக் மிக நன்றாக ஜான்தி தி அறிந்திருந்தார். இஸ்கா பரிணாம் இதனுடைய விளைவு கியா ஹோ சக்தாகை என்னவாக முடியும். வே அங்கிரேசோங்கா அவர் ஆங்கிலேயர்களை சாம்னா கர்னே கேலியே எதிர்ப்பதற்காக சண்டையிடுவதற்காக அப்பனி சேனாக்கு தன்னுடைய சேனையை தயார் கர்னே லகி தயார் செய்ய தொடங்கினார். 20 நவம்பர் 1824 அதாவது நவம்பர் 20 1824 அங்கிரேஜி சேனானே ஆங்கிலேயர் சேனை கித்தூரை கேர்லியா சுற்றி வளைத்து கொண்டது. ராணி படி பஹாதுரி கே சாத் பஹாதுர்னா தைரியம் மிகவும் தைரியத்துடன் உஸ்கா அவர்களை சாம்னா கியா எதிர்த்து நின்றார். அவர்களுடன் போரிட்டார். தோனோங் ஓர் இரண்டு பக்கமும் கமாசான் லடாயி ஹுயி பயங்கரமான லடாயின சண்டை ஏற்பட்டது. அங்கிரேஜி சேனாபதி ஆங்கிலேய சேனாதிபதி தேக்ரே அவர் சேனாதிபதியோட பேரு இஸ் யுத்தமேம் இந்த போரில் மாரா கயா கொல்லப்பட்டார். அங்கிரேஜி சேனா பாக் கயி அங்கிரேஜி சேனான ஆங்கிலேய சேனை பாக் கயி ஓடிவிட்டது. சேனாபதி கி மிருத்யு சேனாதிபதியுடைய மிருத்யுன மரணத்தால் ஆங்கிலேயர்கள் பகுத் பரேஷான் ஹோகையே மிகவும் கவலையடைந்து விட்டார்கள். உனோங்னே அவர் ஏக் படி சேனா லேக்கர் ஏக்னா ஒரு படின பெரிய சேனான சேனையை லேக்கர் எடுத்துக்கொண்டு கித்தூரை ஃபிர் கேர்லியா மீண்டும் சுற்றி வளைத்து கொண்டார். கேர்லியானா சுற்றி வளைத்தல் அப்படின்னு அர்த்தம். ராணி சென்னம்மா ஃபிர்னா மீண்டும் போர்க்களத்தில் குதிக்க நேர்ந்தது. கிந்து ஆனால் அங்கிரேசோங் கே பாஸ் ஆனால் ஆங்கிலேயரிடத்தில் கே பாஸ் இடத்தில் அருகில் படி மிகப்பெரிய தொப்பேங் பீரங்கிகள் இருந்தது. கித்தூர் கி சேனா கித்தூருடைய சேனை உன்கா முகாபலா ந கர்சகி அவருக்கு சமமாக போட்டியிட ந கர்சகின முடியவில்லை. ஃபிர்பி இருந்த போதிலும் கித்தூர் கே வீர் கித்தூருடைய வீரர்கள்
ஜவானோங்னே வீர இளைஞர்கள், வீர் ஜவானோங்னே வீர இளைஞர்கள், மாத்ரு பூமி கேலியே தாய்நாட்டிற்காக, பிரான் தேதியே உயிரை கொடுத்து விட்டார்கள். ராணி சென்னம்மா ஏ குப்து மார்க்சே ஒரு மறைமுகமான வழியில், சேனாக்கி சேனையுடைய, ஏக் டுக்குடி ஒரு பகுதியை, அப்னே சாத் தன்னுடன், லேக்கர் எடுத்துக்கொண்டு, பாகர் நிகழ் ரஹீதி வெளியே புறப்பட்டு கொண்டு இருந்தார். தபி அப்பொழுது, அங்ரேசோங்னே ஆங்கிலேயர்கள், ராணி கோ ராணியை, கைது கர் லியா கைது செய்து விட்டார்கள். கைது மேகி அதாவது கைது செய்யும் போதே, ராணி சென்னம்மா கா ஸ்வர்கவாஸ் ஹோ கயா ராணி சென்னம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். ராணி சென்னம்மா சுதந்திரத்திற்காக, சுதந்திரத்தா கேலியே சுதந்திரத்திற்காக, அப்னா பலிதான் தேக்கர் தன்னை பலி கொடுத்து, தன்னை தியாகம் செய்து, அமர் ஹோகையின அழியா புகழை பெற்றார், நிலையான புகழை பெற்றார். அடுத்தது வந்து தொடரும். கொஷின் ஆன்சர் வித் சென்டென்ஸ் மேக்கிங் வந்து வாக்கியோங் மே பிரயோக் கீஜியே, ரெண்டுமே அடுத்த சாப்டரில் தொடரும்.